டேய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன்ற பயம் கூட இல்லாம பெரம்படிக்கிறியா நீ? ஊதிட்டான். ஐயோ டேய் பாண்டி நில்றா. நீ வருவேன் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்டா, சாப்பிட்டு போடா. உன் புருஷனுக்கு இருக்கிற மான ரோஷம் தான் எனக்கும் இருக்கு. கோழி குழம்பெல்லாம் காமிச்சு சிவகாமி என்ன குழப்பாத. இனிமே இந்த வாசப்படி மிதிச்ச காலு முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். வரேன். டேய் ரொம்ப தான் ரோஷம். போடா. யாருப்பா அது? பாண்டியா? ஆமனே. சரிப்பா சரி. யாக்கா பொருளி பேசிட்டு இருக்கீங்களா? கொழுப்புடா உனக்கு. ஆமாமா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கொழுப்பு இருக்கதான் செய்யும். என்ன பேச்சு பேசி பரம்பரை. கருவறையில் சில நாள் இருந்தேன் சிறையறையில். அம்மா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. வாதியார் வர்றதுக்குள்ள சிவகாமி வச்ச கோழி குழம்ப நம்ம மட்டும் சாப்பிட்டு தீர்த்துடலாம். குண்டனுக்கு இருக்கக்கூடாது, முப்பெருந்தேவி தங்கச்சி இருக்கால எவ்வளோக்கு இருக்கக்கூடாது. ஆஹா கோழி குழம்பு வச்சிருக்க வந்து சாப்பிடுறான்னு கூப்பிட்டா ஒன்னும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப பின்வாசல் வழியா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. எங்கடா போச்சு உன் ரோஷம் இல்ல? ரோசம் இருக்கு சிவகாமி, அதை விட உன் மேல வச்ச பாசம் அதை ஓவர்டேக் பண்ணுது. ஆமா உன் பாசத்தை கொண்ட குப்பையில போடு.